மாத மாகாத்மியம் என்றழைக்கப்படும் ஆனி மாத மாகாத்மியத்தின் 13ஆம் அத்தியாயமான 13ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. அந்தனான முருகப்பெருமான் கூறத் தொடங்கினார். பிராமணர்களே, இந்திரன் யாகத்தின் முழு கதையையும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் கூறிய பொழுது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி தன் மனதில் தியானித்த பின் இந்திரனிடம் உறுதியாக கூறினார், தேவேந்திரா, அந்த மக்கள் என்னையும் சக்தி வாய்ந்த சிவபெருமானையும் அழைக்கவில்லை. எனவே நான் உனக்கு ஒரு தீர்வை கூறுகிறேன். நீ அந்த தீர்வை செய்ய வேண்டும். சுமந்திரரே, இருளை அழிக்கும் ஞானத்தை நான் உனக்கு அளிக்கிறேன். தூய்மை அடைந்த பின்னர் அந்த ஞானத்தை கற்று அச்சமின்றி இருக்க வேண்டும். பின்னர் பரிந்துரைக்கப்பட்ட முறைப்படி சென்று அந்த ஞானத்தை உச்சரிக்க வேண்டும். யாகத்தின் குதிரையை கவனமாக திருடி அதே வழியில் அமைதியாக கபில முனிவரின் ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டும். எல்லாவற்றையும் கண்ட பின்னர் யாகத்தின் குதிரையை வைத்துவிட்டு முன்பு போலவே உன் பணியை செய்ய வேண்டும். இல்லையெனில் யாகத்தின் சக்தியால் அச்சுறுத்தப்பட்டு நீ எல்லோரையும் கொன்று விடுவாய். பகவானின் வார்த்தைகளை கேட்ட தேவேந்திரனின் மனைவியான இந்திராணி சடங்கு முறையில் நீராடி கண்ணுக்கு புலப்படாத ஞானத்தை பருகிய பின் முதலில் மத்தியசூதன பெருமானை வணங்கி, இறைவா, இது என்ன என்று வினவினாள். அப்போது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி லிங்கத்திற்கு கிழக்கே பூமிக்கு அடியில் உள்ள ஒரு குகையில் பாதாள உலகத்தை போன்ற ஒரு நிலவரையை கபில முனிவர் படைத்திருப்பதாக விளக்கினார். கபில முனிவர் அந்த நிலவரையிலேயே வசித்து தியானம் செய்து வருகிறார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தியின் வார்த்தைகளை செவிமடுத்த தேவேந்திரன் யாகனின் குதிரையிடம் சென்று பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி மற்றும் ரிஷி தேவியால் கற்பிக்கப்பட்ட ஞானத்தை உச்சரித்து யாகனின் குதிரையை எடுத்துக்கொண்டு ஷிரடிக்கு சென்றான். ஆனால் இந்த உரையாடல் குறித்து யாருக்கும் தெரியாது. தனிமையில் தியானத்தில் மூழ்கியிருந்த கபில முனிவரை கண்ட தேவேந்திரன் சடங்கு முறையில் வணங்கி யாகனின் குதிரையை அங்கேயே கட்டிவிட்டு தனது சொர்க்கத்திற்கு புறப்பட்டான். இருப்பினும் அவன் மனதில் சந்தேகங்கள், ஐயங்கள் நீடித்தன. இங்கே யாகனின் குதிரை திருடப்பட்ட போது அவனுடைய காவலர்கள் அனைவரும் நெருப்பால் கவரப்பட்டு அரசனிடம் வந்து, அரசே, யாகனின் குதிரை எங்கே இருக்கிறது? அதை யார் திருடினார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்றனர். காவலர்களின் வார்த்தைகளை செவிமடுத்த சாகரனின் மைந்தர்கள் யாக நாசத்தை தேடி எல்லா திசைகளிலும் சென்றனர். பூமியின் எல்லா பகுதிகளையும் கண்ட பின்னர் அவர்கள் சொர்க்கத்தை காண விண்ணுலகிற்கு சென்றனர். இதற்கு பின்னர் அவர்கள் நட்சத்திர கூட்டங்களுக்கு சென்று தேவேந்திரனின் நகரத்திற்கு சென்றனர். குழப்பத்தில் ஆழ்ந்த சாகரனின் மைந்தர்கள் மனமுடைந்து நகரத்தில் இருந்த தேவேந்திரனின் மற்றும் பிறரின் ஒவ்வொரு கூட்டத்திற்கும், மாளிகைகளுக்கும், எல்லா பள்ளிகளுக்கும், காடுகளுக்கும், தோப்புகளுக்கும், திசைகளின் காவலர்களின் உலகங்களுக்கும், பின்னர் பிரம்மலோகம், கைலாசம், ஹிமவான் மற்றும் பல மேரு மலைகளுக்கும், எல்லா குகைகளுக்கும், சிகரங்களுக்கும், கந்தர்வலோகம், யக்ஞலோகம், பின்னர் விஷ்ணு லோகம் ஆகிய இடங்களுக்கும் சென்றனர். இவ்வாறு சகர மன்னனின் மைந்தர்கள் எல்லா உலகங்களிலும் அலைந்து திரிந்தும் யாகத்தின் குதிரையை கண்டறிய இயலவில்லை. பின்னர் அவர்கள் பாதாள லோகத்திற்கு சென்று எல்லா பாதாள லோகங்களையும் கண்டார்கள். பின்னர் ஏமாற்றத்துடன் அவர்கள் தங்கள் முகாமிற்கு திரும்பினார்கள். அவர்கள் அனைவரும் துயருற்று தங்கள் உயிரை மாய்த்து கொள்ள தயாரானார்கள். காலத்தால் உத்வேகம் பெற்று பூமியை தோண்ட தயாரானார்கள். திடீரென்று மனிதர்கள் இல்லாததும் தேவேந்திரனின் ஆலயத்தை போல 10 யோஜனை தூரத்திற்கு நீண்டிருந்ததுமான அந்த குழியுடன் இணைக்கப்பட்டிருந்த ஒரு தெய்வீக ஆழமான குகையை கண்டு அவர்கள் அனைவரும் அந்த குகைக்குள் சென்றார்கள். அங்கே தாமரை கயிற்றால் கட்டப்பட்டிருந்த யாகத்தின் குதிரையையும் தியானத்தில் ஆழ்ந்திருந்த கபில முனிவரையும் கண்டார்கள். அவர் தன் மனதாலேயே ஆசிர்வாதங்களையும் அமைதியையும் சாபங்களையும் அருளையும் வழங்கக்கூடியவர். கபில முனிவரின் மைந்தன் யாக குதிரையை திருடிவிட்டான். இப்போது அவன் பூமிக்கு அடியில் ஒரு இல்லத்தை கட்டிய ரிஷியை போன்ற மகனாகிவிட்டான். இந்த தீயவனை நாம் நன்றாக கட்டி சகர மன்னனிடம் கொண்டு செல்வோம். இவ்வாறு கூறி சகரனின் அந்த வீர மைந்தர்கள் ஒரு பெரிய குழியை தோண்டி கபில முனிவரை கட்டினார்கள். சிலர் அவரை தாக்கவும் செய்தார்கள். கபில முனிவர் தனது தியானத்தை கைவிட்டு அவனை கண்ட உடனேயே சகர மன்னரின் மைந்தனானவன்
கபில முனிவரின் விழி ஒளியால் அவன் சாம்பலாக எரிந்து போனான். ஜேஷ்ட மாதம் என்றழைக்கப்படும் ஆனி மாத மகாத்மியத்தின் 13ஆம் அத்தியாயமான 13ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.